BNC நேயர்களுக்கு வணக்கம். கரூர்ல நடந்த துயர சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த தீர்ப்பு அரசியல் அரங்குல பரபரப்பா பார்க்கப்பட்டுச்சு. நீதிமன்றத்தோட இந்த உத்தரவு திமுக அரசுக்கு சாதகமா பாதகமா அப்படின்ற கேள்வி இப்ப எழுந்திருக்கு. செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர்ல தாவேக தேர்தல் பிரச்சாரத்தப்போ ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 11 குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த துயர சம்பவம் நாட்டையே உலுக்குச்சு. இந்த சம்பவத்துக்கு தமிழக அரசு உரிய முறையில பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளாததே காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் ஆணையத்தை தமிழக அரசு அமைத்தாங்க. அதுக்கப்புறமா இந்த சம்பவம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாவேகாவுக்கு கண்டனத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு தலைமை பண்பே இல்லைன்னு சொன்னாங்க. மேலும் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்படும்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த நிலையில உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழு விசாரணையை ரத்து செஞ்சுட்டு சிபிஐ விசாரணை கோரி தாவேகா சார்பில் இருந்து உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டுச்சு. இப்போ அந்த வழக்குல சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அதிரடியா உத்தரவு போட்டிருக்காங்க. சிபிஐ இந்த கரூர் சம்பவத்தை கையில எடுத்துட்டாங்கன்னா விசாரணையை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு திமுக பதட்டத்துல இருக்காங்களாம். கரூர் துயர சம்பவத்துல பல கேள்விகளும் சந்தேகங்களும் மக்களிடம் இப்ப எழுந்திருக்கு. கூட்டத்தின் தன்மை குறித்து உளவுத்துறை அறிக்கை எதுவும் சமர்ப்பிக்கலையா? பிரச்சாரத்தோட இடத்தை எதன் அடிப்படையில ஒதுக்குனாங்க? போதிய காவலர்களை பணியில் அமர்த்தாதது ஏன்? அன்னைக்கு கரூர்ல அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு தாமதமான நிலையில ஏன் அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ண போலீசார் உத்தரவிடல அப்படின்னு மக்கள் பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. அடுத்த வருஷம் நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தல்ல தாவேக தனித்து போட்டியிடும் பட்சத்துல திமுகவுக்கு வரும் சிறுபான்மையினர் மற்றும் பட்டியல் சமூகத்தினரோட வாக்குகள் தாவேகாவுக்கு செல்ல வாய்ப்புள்ளதா கணிக்கப்பட்டிருக்கு. இதனால திமுகவோட வாக்கு வங்கி பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதா கூறப்படுது. ஒருவேளை தாவேகா அதிமுக கூட கூட்டணி அமைத்தால் அது திமுகவின் வாக்கு வங்கியில ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனாலேயே தாவேகாவை சிறப்பு விசாரணை குழு விசாரணை மூலமா தனது கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க திமுக. அந்த இடத்துல உச்சநீதிமன்றம் சம்மட்டி அடி அடிச்சிருக்காங்க. கரூர்ல விஜய் பேசிட்டு இருந்தப்பயே ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சுற்றி வந்தது ஏன் அப்படின்றது இந்த சிபிஐ விசாரணையில தெரிய வரும். ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 உடல்களை தான் அரசு மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்யணும் அப்படின்றதுதான் விதி. அப்படி இருக்கும்போது எப்படி 40 பேர் உடல்களுக்கு அடுத்தடுத்து பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டுச்சு அப்படின்றது குறித்து உண்மையும் அம்பலமாகும். இதன் மூலமா 41 அப்பாவி பொதுமக்களோட உயிரிழப்புக்கு காரணமான உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றது தெரிய வரும். கரூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் திமுக அரசோட நடவடிக்கைகள் குறித்தும் இதன் மூலமா தெரிய வரும். இந்த சிபிஐ விசாரணையை கண்காணிக்க முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில 3 பேர் கொண்ட மேற்பார்வை குழுவை உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்காங்க. எது என்னமோ இந்த கரூர் சம்பவத்துல உண்மை நிலவரங்கள் வெளிவரும் போது அது நிச்சயமா திமுக அரசுக்கு பின்னடைவா அமையும் அப்படின்னு கருதப்படுது. இதனாலேயே திமுக வட்டாரம் ரொம்பவே கலக்கத்துல இருக்கு. ஏற்கனவே அந்த மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மீது அமலாக்கத்துறை விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்போ சிபிஐ விசாரணையுமா அப்படின்னு ரொம்பவே கலக்கத்துல இருக்காரு.